மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். மற்றொரு அண்மை செய்தி. திமுக மக்கள் நீதி மய்யம் இடையே வரும் 27ஆம் தேதி தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக், விவரங்கள். திமுக மக்கள் நீதி மய்யம் இடையே வரும் 27ஆம் தேதி தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திமுக மக்கள் நீதி மய்ய கட்சி இடையே இன்று நடைபெற இருந்த பேச்சுவார்த்தை பிப்ரவரி 27ஆம் தேதி நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். மனிதநேய மக்கள் கட்சி பேச்சுவார்த்தை முடிந்து மதிமுகவுடன் திமுக பேச்சுவார்த்தையில் ஈடுபட இருக்கிறது. இந்த நிலையில் திமுக மக்கள் நீதி மய்யம் இடையே வரும் 27ஆம் தேதி பேச்சுவார்த்தை நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக், விவரங்கள். வணக்கம். திமுக கூட்டணியில் அதாவது தற்போது இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுமே ஏற்கனவே 2017 முதல் தொடர்ச்சியாக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள். இதில் கமலஹாசனுடைய கட்சி மட்டும் தொடர்ச்சியாக 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போது கூட்டணி அமைத்து அவர் எண்ணிக்கையில் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலிலும் தற்போது கூட்டணியில் அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கட்சி தற்போது பேச்சுவார்த்தையை துவக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் அவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டதாக கூறப்பட்ட நிலையில் அந்த பேச்சுவார்த்தை வருகின்ற 27ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அவர்களுக்கு மக்கள் நீதி மையத்திற்கு இன்றைய தினம், அதாவது மதிமுக மற்றும் மனிதநேய மக்கள் கட்சி, மக்கள் நீதி மையம், இந்த 3 கட்சிகளுக்கும் இன்றைய தினம் அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் அவர்களுடையான அந்த பேச்சுவார்த்தை நாளை, அதாவது 27ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக இன்றைய தினம் நடக்கும் இந்த பேச்சுவார்த்தையின் போது கமலனுடைய இந்த கட்சி பங்கு கொள்ளவில்லை. குறிப்பாக ஏற்கனவே திமுக சார்பில் அமைக்கப்பட்ட குழு 2017 முதல் தொடர்ச்சியாக கூட்டணி இருக்கவர்களை மட்டும்தான் பேச்சுவார்த்தைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறது. இதுவரை பேச்சுவார்த்தைக்கு திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் காங்கிரஸ் மற்றும் விசிக கட்சிகளை அழைக்கவில்லை. அதே போல புதிதாக இணைந்த 2 கட்சிகளையும், அதாவது மற்ற கட்சிகள் முடித்த பிறகு அவர்களை அழைக்கலாம் என்ற எண்ணத்தில் தற்போது அழைக்கப்படவில்லை. அதன் அடிப்படையில் தேமுதிக மற்றும் மையம் இணைந்த 2 கட்சிகளுக்கும் தற்போது அழைப்பானது விடுக்கப்படவில்லை. 27ஆம் தேதி அவர்களுக்கு மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. இன்று அவர்களுக்கு விடுக்கப்பட்ட அழைப்பு என்பது மாற்றப்பட்டு வருகின்ற 27ஆம் தேதி அவர்களுக்கு மாற்றி அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.